மேகலாங்க, வாங்க பிரியா. இந்த ப்ளவுஸ் எல்லாம் கொஞ்சம் லூஸ் ஆயிருச்சுங்க, எனக்கு அடிச்சு கொடுங்க. ஏங்க என்னாச்சு? இந்த ப்ளவுஸ் எல்லாம் கொஞ்சம் உடம்பு இழைச்சிட்டு இருக்கிறேனுங்க, அதனால எல்லாம் கொஞ்சம் லூஸ் ஆயிருச்சுங்க. அப்படி பார்த்தாலே தெரியுது வெயிட் எவ்வளோ குறைஞ்சிருக்கீங்கன்ட்டு. இதை நீங்க என்கிட்ட சொல்லி இருக்கணுமில்ல. அளவு ப்ளவுஸ் கொடுத்து சொல்லிட்டு போயிட்டீங்க, நாங்களும் ரெடி பண்ணி வச்சுட்டோம். இப்போ வெயிட் லாஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிறீங்க. பழசையும் கொண்டு வந்து இது நீங்க கூட பரவாயில்ல, ஒரு அம்மா தச்சு 6 மாசம் ஆச்சு, அதுக்கப்புறம் எனக்கு லூஸா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வராங்க. இந்த மாதிரி தான் நிறைய பேர் பண்றாங்க. இப்ப நிறைய பேர் வெயிட் லாஸ் பண்ணுவீங்க, ஆனா அளவு ப்ளவுஸ் கொடுத்துட்டு விட்டுருவீங்க. நீங்க ஒண்ணுமே சொல்ல மாட்டீங்க. தைச்சதுக்கு அப்புறம் ஐயோ அக்கா நான் வெயிட் லாஸ் பண்றேன்னு. நீங்க வெயிட் லாஸ் பண்ற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, துணியை ஸ்டிச் பண்ணாதீங்க. நீங்க ஒரு வெயிட் வந்து கரெக்டான அளவு கொண்டுட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த கல்யாண பொண்ணு எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் அப்படிதான் 3 மாசம் 4 மாசத்துக்கு முன்னாடியே கொடுத்துருவாங்க. சரி கொஞ்சம் உடம்பு இழைக்கலாம் அப்படின்னு சொல்லி கல்யாணத்துக்காக இழைப்பாங்க. ஆனா அதை வந்து நம்ம கிட்ட சொல்லாமே போயிருவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டு எனக்கு லூஸா இருக்குது டைட்டா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்க பண்ணி